ஒரு ஃபைட் சீன் பெருசாவோ இல்ல ரசிகர்களை கவர்ற மாதிரி பெருசாவோ இல்லாம ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியை வந்து தேர்வு பண்ணதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். அடுத்தது மம்தா அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி வந்து நம்ம சந்தோஷ் சுப்ரமணியில ஜெனிலியா பேசப்பட்டாங்களோ அந்த மாதிரி மம்தா இந்த படத்துல பேசப்படுவாங்க. பிகாஸ் சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் தான் படத்தை கொஞ்சம் தாண்டுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவா சூப்பரா பண்ணிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் இருக்கு. வெங்கி சார் டைரக்டரை பாராட்டி ஆகணும். ஏன்னா ரிட்டன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. என்னன்னா காசு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளை வாங்க கத்துக் கொடுக்கும். அதே கஷ்டம் வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை கத்துக் கொடுக்கும் டைலாக்கா இருக்கட்டும். கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், யாருக்காகவும் கனவை தொலைச்சிடாதீங்கிற டைலாக்கா இருக்கட்டும். வெற்றி பெற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வெற்றி பெற்ற பிறகு அதை பத்தி பேசக்கூடாதுங்கிற டைலாக்கா இருக்கட்டும். ரொம்ப அழகா ரைட் பண்ணிருக்காரு. சூர்யாக்காகவே ரைட் பண்ணிருக்காரு. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே செலவில்லை. ஏன்னா மத்த ஆக்டர் மாதிரி சூர்யா சார் கிடையாது. நீங்க மத்த ஆக்டர் வந்து ஸ்டைல் பண்றது பாத்தீங்கன்னா முடியில ஸ்டைல் பண்ணுவாங்க, காஸ்டியூம்ல ஸ்டைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரியில ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒரு பாணியை வச்சிருப்பாங்க. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கேரக்டரா எமோஷனலா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வருவாரு. அதான் அழகா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகுது. சூர்யா சார் அழுகுற சீன்லாம் வந்து நமக்கே அழுக வரும். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க.